வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சர்பக்காவு கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எடிட்டர் சிறிய மானிட்டரை எடுத்து வந்தார் கேபிள்களுடன். எல்லோரும் பார்க்கும்படி கான்ஃபரன்ஸ் மேஜையில் மானிட்டரை வைத்து ஒவ்வொரு டிஸ்காக இணைத்து ஓடவிட்டார். ரிசப்ஷன் அறையில் அந்த பெரியவருக்கு முன்னால் வந்தவர்கள் பதிவு ஆகியிருந்தார்கள். பெரியவர் வந்தது எதுவும் பதிவாகவில்லை. ஆனால் ரிசப்ஷன் மாலா யாருடனோ பேசுவது தெரிந்தது. அவர் பேசும்போது அவர் முன்னால் யாரும் இல்லை. யாரும் இல்லாத போது எப்படி யாரை பார்த்து பேசுகிறாள்? அடுத்து அவர் கான்ஃபரன்ஸ் அறைக்கு வரும் வழியில் பதிவாகவில்லை. அவர் உள்ளே நுழைந்ததும் பதிவாகவில்லை. அறைக்குள் எடுத்த விஷுவல்களில் அவர் இல்லை. எல்லோரும் அதிர்ந்து போனோம். ஆனால் அவரின் குரல் மட்டும் பதிவாகி இருந்தது. சிறிது நேரம் மௌனம் நிலவியது. நம்ம திட்டப்படி சரியா நாளைக்கு காலையில 7 மணிக்கு கிளம்புறோம் என்றவர் எடிட்டர் பக்கம் திரும்பினார். அந்த பெரியவர் வந்த நேரத்துல இருந்து கேமரா விஷுவல்ஸ், அவர் குரல், இப்ப வரை எல்லாத்தையும் சேர்த்து ப்ரமோ ரெடி பண்ணுங்க. நைட் எத்தனை மணியானாலும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடுவிலும் ஒளிபரப்பு பண்ணுங்க. மியூசிக் அமானுஷ்யமாய் இருக்கட்டும் என்றார். எல்லாரும் கிளம்பலாம். இங்கேயே தங்க நினைக்கிறவங்க நம்ம மேல் ஃப்ளோர்ல இருக்கிற 7 கெஸ்ட் ஹவுஸ்லையும் தங்கிக்கலாம் என்றார். தலைமை தயாரிப்பாளர், எல்லாருமே இன்னைக்கே கிளம்புற மாதிரி தான் வந்தோம். நைட் இங்கேயே தங்கிடுறோம் என்றார். எம்டி பரத் பக்கம் திரும்பி, எல்லாருக்கும் டின்னர் ஏற்பாடு பண்ணிடுங்க. நான் காலையில சரியா 6 மணிக்கு வந்துடுறேன். குட் நைட் டு ஆல் என்றபடியே எழுந்தார். அவர் போனதும் கொஞ்ச நேரம் அறையிலேயே உட்கார்ந்திருந்தோம். பெரியவரை பற்றிய பேச்சு எழுந்தது. பின் மேலே கெஸ்ட் ஹவுஸுக்கு போனோம். அங்கும் நடு ஹாலில் டின்னர் வரும் வரை காத்திருந்தோம். ஹாலில் இருந்த பெரிய மானிட்டரில் எந்த ப்ரோக்ராமும் பார்க்கும் எண்ணம் வரவில்லை. வாசுகி ஏனோ பேய் அரைந்தது போல இருந்தாள். நான் அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். என்னாச்சு வாசுகி? சகஜமா இரு. நாம் எல்லாம் ஒன்னாத்தானே இருக்க போறோம். பயம் எதுக்கு? லதா, அந்த பெரியவர் ஏன் அப்படி சொன்னாரு? என்ன, உன்னை யாருன்னு தெரியும்னு சொன்னாரே. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. எதுக்கு வந்தாரு, என்ன சொல்ல வந்தாரு, எதுவுமே புரியல. ஆனாலும் நாம ரொம்ப ரிஸ்கியான ப்ரோக்ராம் பண்ண போறோம்னு மட்டும் புரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நம்பர் 1 ப்ரோக்ராம் ஆக போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது என்றேன். இரவு டின்னருக்கு எல்லா விதமான வெரைட்டியும் வந்தது. சாப்பிட்டு முடித்தோம். நானும் வாசுகியும் பிருந்தாவும் ஒரு அறையை எடுத்துக்கொண்டோம். மூவரும் நைட்டிக்கு மாறி பெரிய படுக்கையில் படுத்து கொண்டோம். பிருந்தா வாக்மேனில் பாட்டு கேட்க ஆரம்பித்தாள், கண்ணை மூடிக்கொண்டு. லைட் அணைச்சிடுப்பா என்றாள். வாசுகி அவசரமாய் ஐயோ லைட் எரியட்டும் என்றாள். என்னப்பா குழந்தை மாதிரி 2 பேர் கூட இருக்கமே என்றபடியே கட்டிலுக்கு பக்கவாட்டில் இருந்த விளக்கு சுவிட்சை அழுத்தினேன். அறையில் விளக்கு அணைந்தது. ஏசி ஜில்லிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. எனக்கு உறக்கம் வரவில்லை. ஆனாலும் கண்களை மெல்ல மூடிக்கொண்டு 100லிருந்து கீழ் முகமாக எண்ண ஆரம்பித்தேன். 1 வருவதற்குள் தூங்கி விடுவது என் வழக்கம். நான் 1 வரை எண்ணி முடித்திருந்தேன். தூக்கம் சுத்தமாய் வரவில்லை. இதுவரை அப்படி நிகழ்ந்தது இல்லை. வழக்கமாய் 50 தாண்டி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நான் உறக்கத்திற்குள் போய்விடுவேன். ஆனால் இன்று அடுத்து 1000ல் இருந்து ஒவ்வொரு எண்ணையும் தலை கீழாய் சொல்ல ஆரம்பித்தேன். அது போய்கொண்டே இருந்தது. இடையில் என்னையும் அறியாமல் கண்களை திறந்து விட்டேன். அனிச்சையாக பக்கத்தில் திரும்பி பார்த்தேன். வாசுகி நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தாள். துளி சலனமும் இல்லாமல் அவள் தூங்கிக் கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியத்தினை அளித்தது. அவ்வளவு பயந்தவள் அவள்தான். நான் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டேன். உறக்கம் வரவே இல்லை. தண்ணீர் தாகம் அதீதமாய் எடுத்தது. எழுந்து அறையை திறந்து கொண்டு வெளியில் வந்தேன்.
அங்கே இருந்த காமன் டைனிங் ரூமில் மூத்த தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாசன் உட்கார்ந்திருந்தார். அவர் கைபேசியில் யாருடனோ மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் கைபேசியை அடைத்து விட்டார். கையில் சிகரெட் வேறு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அரை ஜெல்லிப்புடன் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து மூடியை திறந்து தண்ணீரை குடித்தபடியே அவர் எதிரில் உட்கார்ந்தேன். இந்த தனியார் தொலைக்காட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே அவர் இங்கே இருக்கிறார். அவரும் இன்னொரு சீனியர் புரொடியூசருமான சிவஞானமும் இவரும் தான் ஆரம்ப தினத்தில் இருந்து உள்ளவர்கள். அதிகம் பேச மாட்டார். சிகரெட் ஒன்றை ஊதி கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் சிகரெட்டினை ஆஸ்ட்ரேவினுள் திணித்து நசுக்கினார். என்ன லதா, தூக்கம் வரலையா? வரல சார். பயமா இருக்கா? இல்ல சார், ஆனா மனம் ஒரு நிலையில இல்ல. சுரேஷோட மர்ம மரணம் என்னமோ மனசுல ஓடிட்டே இருக்கு. நீ நம்புறையோ இல்லையோ, நானும் அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நாம இருந்தது க்ளோஸ்டு ஏசி ரூம்ல. அந்த இடத்துல எப்படி பாம்பு வந்து கொத்திட்டு போயிருக்கோம்? சம்திங் ஃபிஷ்ஷி. என்ன சார் அப்படி சொல்றீங்க? பிரேத பரிசோதனையிலேயே அந்த பாம்பு கடிச்ச தடம் பதிஞ்சிருக்கிறத உறுதிப்படுத்தினாங்களே. அதுதான் என்னோட கேள்வியே. கொஞ்சம் மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்க, எப்படி அது நிகழ்ந்திருக்கும்? சார், நாம இருந்த அறைக்குள்ள பாம்பு வந்து போனதையே இவ்வளவு யோசிக்கிறோமே, அந்த பெரியவர் வந்து போனதை நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். குரல் மட்டும் பதிவாகி இருக்கு. நத்திங் மேஜிக்கில் அவன் நம்ம எல்லார்கிட்டையும் பேசினது எல்லாம் நிஜம். நாம் அவர்கிட்ட உரையாடினது நிஜம். அப்புறம் எப்படி மாயமா அறைய சுழட்டி போட்ட மாதிரி நாற்காலிகள் பறந்தது? அதெல்லாம் நிஜமாகவே நடந்ததே. அதை எப்படி நாம மறுக்க முடியும்? அதுக்கு மேல எல்லாமே பதிவாகி இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு புரியுது. அந்த பெரியவர் நம்மளை எச்சரிக்கத்தான் வந்தார்னு தோணுது. அதனால நம்ம ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடலாம்னு தோணுதா? அவர் கேட்க, இல்ல சார், இது மாதிரி நடக்க நடக்க எப்படியும் இதை செஞ்சே ஆகணும்னு தோணுது. நல்லது, இந்த தைரியம் நல்லதுதான். நாம நெகட்டிவா நடக்கிற விஷயங்களை யோசிப்போம். ஆனா அதை நினைச்சிட்டு நிறுத்த வேண்டாம்னு தான் என்னோட தீர்மானமும். உங்களோட மன உறுதியும் துணையும் இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார் என்றேன். அப்பொழுதுதான் அந்த அலறல் என்னுடைய அறையில் இருந்து வந்தது. பட் பட் என்று எல்லோருடைய அறை கதவுகளும் திறந்தன. நாங்கள் இருவரும் எழுந்தோம். எல்லோரும் எங்களை பார்த்தார்கள். அது வாசுகியின் குரல் என்றேன். என் அறையை நோக்கி அனைவரும் ஓடினோம். கதவினை வேகமாய் திறந்தார் சிவஞானம். உள்ளே கட்டில் மேலே நின்று கொண்டிருந்தாள் வாசுகி. அறையில் இருந்த இரண்டாவது டியூப் லைட்டையும் எரிய விட்டேன். பாம்பு பாம்பு என்று அலறினாள். உள்ளே ஏசியின் ஜில்லிப்பு வேறு. எங்க? கட்டிலு கடியில என்றாள். ஸ்ரீனிவாசன், நாங்க பாக்குறோம், முதல்ல நீ கீழே இறங்கு என்றார். கட்டில் முனைக்கு வந்தவள் குதித்து எங்களின் பக்கத்தில் வந்து ஒட்டி கொண்டு நின்றாள். சிவஞானம் கைபேசியில் அதிக வீரியமுள்ள டார்ச் அப்ளிகேஷன் வைத்திருப்பார். அவர் முன்னே சென்று கட்டிலுக்கு அடியில் குனிந்து தன் கைபேசியில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் செய்து கட்டிலுக்கு அடியில் அடித்து பார்த்தார். 2-3 நிமிடம் பார்த்தவர், ஒண்ணுமில்ல, நீ கனவுல பயந்திருப்ப வாசுகி என்றார். அவளோ, இல்ல சார், என்னுடைய பக்கத்துல இருந்தது. நான் பயந்து எழுந்ததும் அப்படியே கட்டிலுக்கு அடியில போயிடுச்சு என்றாள். இங்க வா, நான் இருக்க, நீயே பாரு என்றார். அவளும் பயத்துடன் அவர் அருகில் சென்றாள். குனிந்து அவர் கைபேசி டார்ச்சில் ஒளி வெள்ளத்தினை உள்ளே பாய்ச்ச குனிந்து பார்த்தாள். காணுமே சார் என்றாள். சிவஞானம் எழுந்தார். கனவுல பயந்து எழுந்திருப்ப என்றார் ஸ்ரீனிவாசனும். சரி, நேரமாகுது, எல்லாரும் படுப்போம். இப்படியே இருந்தா கொஞ்ச நேரம் கூட நல்ல தூக்கம் கிடைக்காது என்றார்கள் எல்லோரும் ஒரே குரலில். அவர்களை அனுப்பிவிட்டு நானும் வாசுகியும் கதவை மூடிவிட்டு படுத்து கொண்டோம். நான் சொன்னேன், வாசுகி, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வெளியில போனப்போ நீ நல்லா தூங்கிட்டு தானே இருந்த. நான் நல்லா பார்த்தேன். அதனால இது கனவுதான். நிம்மதியா தூங்கு என்றேன். படுத்தவள் கம்பளியை முழுக்க இழுத்து மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். எனக்கும் சொல்லி வைத்தாற்போல தூக்கம் வர ஆரம்பித்தது. உறங்கியும் போனேன். ஏதோ ஒரு உணர்வு என்னை மெல்ல உசுப்பி எழுப்பியது போல் இருந்தது.
நானும் கம்பளியை மூடிக்கொண்டுதான் உறங்கியிருந்தேன். முழிப்பு வந்ததும் எழுந்தேன். அறையில் ஜில்லிப்பு கூடியிருந்தது போல் ஒரு உணர்வு. மெல்ல எழுந்து பக்கவாட்டு பலகையில் இருந்த ரிமோட்டை எடுத்து ஏசியை குறைத்தேன். அந்த வெளிச்சத்தில் ஏசி மேல் இருந்து பொத்தென்று அது விழுந்தது. நான் கொஞ்சம் அரண்டு பார்க்க வேகமாய் விரைந்த அது என் கண் முன்னாலேயே கதவினை துளைத்து கொண்டு செல்வது போல் வெளியேறியது. நீண்ட பாம்பு. நான் பதைப்புடன் எழுந்து அந்த கதவை நோக்கி விரைந்தேன். அது நுழைந்த இடத்தில் ஒரு துளி ஓட்டை கூட இல்லை. எனக்கு லேசாய் அந்த ஏசியிலும் வியர்க்க ஆரம்பித்தது. கதவினை மெல்ல திறந்து பார்த்தேன். எதுவும் கண்ணில் படவில்லை. மீண்டும் கதவினை மூடிக்கொண்டு உள்ளே வந்து படுத்தேன். பலவித சிந்தனைகள். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இந்த புரோகிராமை விடக்கூடாது என்கிற வெறி. இரண்டும் எழுந்தது. மீண்டும் படுக்கையில் படுத்தேன். எப்படி சாத்தியம்? அப்படியானால் வாசுகி பாம்பை பார்த்தது உண்மைதான். ஏன் அது அவளை ஒன்றும் செய்யாமல் போனது? எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஏசியில் போய் உட்கார்ந்து கொண்டது? மின்னல் வேகத்தில் பறந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஏதேதோ சிந்தனைகள். அப்படியே உறங்கிப் போனேன். எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பேன் என்று தெரியாது. யாரோ என்னை உலுக்கி எழுப்பினார்கள். கம்பளியை விலக்கி பார்க்க டூத் பிரஷினால் பற்களை துலக்கிக் கொண்டிருந்த வாசுகி சைகையில் நேரமாச்சு என்று காட்டினாள். நானும் அவசரமாய் எழுந்து பல் துலக்க ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் அறையை விட்டு வெளியில் வர எங்களுக்கு முன்னால் எல்லோரும் டைனிங் ஹாலில் காத்திருந்தார்கள். ஸ்ரீனிவாசன், வாங்க முதல்ல காஃபி குடிங்க, மணி 7:30. நம்ம ஷெட்யூல் படி நாம் இவ்வளவு நேரம் கிளம்பி இருக்கணும். ஆனால் எம்டி பரத்துக்கு ஃபோன் பண்ணி குடும்ப ஜோதிடர் 9 மணிக்கு மேலே 9 மணி 15 நிமிஷத்துக்குள்ள கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் உங்களை நான் எழுப்பலை என்றார். வாசுகி பார்த்தவர், என்னம்மா பாம்புராணி, நைட் அந்த அமர்க்களம் பண்ணிட்ட? நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். நம்ம சிவஞானம் சார் தான் இந்த தொப்பையை வச்சுக்கிட்டு கட்டிலுக்கடியில குனிஞ்சு நீ சொன்ன பாம்பு இருக்கான்னு பார்த்தாரு என்றார் சிரித்து கொண்டே. என்னது பாம்பா? நான் பார்த்தனா? செம தூக்கம் எனக்கு நேத்து என்றாள். அனைவரும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். என்ன சொல்ற? அப்போ ராத்திரி நடந்தது எதுவும் உனக்கு நினைவில் இல்லையா என்று கேட்டார். ராத்திரியா? என்ன நடந்தது என்று குழந்தை போல கேட்டாள் வாசுகி. பரத் ஒன்று விடாமல் சொன்னார். நோ சான்ஸ். எல்லாரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா? எனக்கு அப்படி நடந்ததா நினைவிலேயே இல்லையே என்றாள். எல்லோருமே அதிர்ந்து போய் அவளை பார்த்தோம். அவள், வாட்? நான் ஏன் பொய் சொல்லணும்? அதில் அர்த்தமே இல்லையே. நான் தொண்டையை செருமிக் கொண்டு பாம்பு ஒன்று ஏசி மேல் இருந்து பறந்து கதவின் வழியே வெளியே சென்றதை நிறுத்தி நிதானமாய் சொன்னேன். ஓ என்றார் ஸ்ரீனிவாசன். எல்லோருமே என்னை வினோதமாய் பார்த்தார்கள். போற போக்க பார்த்தா எனக்கே பயமாத்தான் இருக்கு என்றார் பரத். கொஞ்ச நேரத்தில் டிஃபன் வந்துவிட்டது. எம்டியும் வந்துவிட்டார். எல்லோரும் சாப்பிடும்போது, எல்லாம் தயார் தானே என்று கேட்டார் எம்டி. பட் நேத்து ராத்திரியும் 2 வினோத சம்பவங்கள் என்றார் சிவஞானம். என்னாச்சு? பொங்கலை ஸ்பூனால் எடுத்து நளினமாய் சாப்பிட்டவாறே கேட்டார். சிவஞானம் விவரமாய் சொல்ல, எம்டி, இந்த ஹாலில் தான் கேமரா இருக்கே, அதை போட்டு பார்த்தா பாம்பு கதவை ஓட்ட போட்டு வெளியில வந்தது தெரியாது என்றார். பரத், எனக்கு அந்த யோசனை வரவே இல்லையே என்ற பரத் இன்டர்காமில் டைனிங் ஹாலில் டிஸ்கையும் டிஸ்பிளேவிற்கு சின்ன மானிட்டரையும் எடுத்து வர சொன்னான். சாப்பிட்டு முடிச்ச உடனே கிளம்பிட வேண்டியதுதான். துணை கமிஷனர் ரம்யா, ராம்சந்தர் மூவரும் வந்துடுவாங்க. இங்கிருந்தே கிளம்புறாங்க. துணை கமிஷனர் ஐஜி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இருக்கார் நம்ம கூட வர்றதுக்கு என்றார். சாப்பிட்டு முடிக்கும் வேளையில் அவர்கள் கீழே வந்திருப்பது ரிசப்ஷன் மூலம் தெரிய வர மேலே அவர்களை அனுப்ப சொன்னார் எம்டி. அவர்கள் வந்ததும் கை குலுக்கியவர், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா 9 மணிக்கு அப்புறம் கிளம்புறோம் என்றவர் இரவில் நடந்த விஷயங்களை சொன்னார். டிஸ்க் வந்தது. நான் தயாரிப்பாளருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கேட்ட அலறல் சப்தம் எல்லாம் தெளிவாய் கேட்டது. கடைசியில் நானும் வாசுகியும் தங்கி இருந்த அறையின் கதவில் இருந்து விருட்டென்று வெளியேறியது அந்த பாம்பு.
பின் சட்டென்று மறைந்தது. நான் ஆடிப்போனேன். வாசுகி எல்லோரும் அறைக்குள் நுழைவதை பார்த்து மிரண்டு போனாள். அப்படின்னா நான் உண்மையிலேயே கத்துனனா என்று கேட்டாள். சந்தேகமே இல்லாமல் என்றேன். கேமராவில் எம்டி டிஸ்கை எடுத்து வர சொல்வது வரை பதிவாகி இருந்தது. சிறிது நேரம் அறையில் மௌனம் நிலவியது. தன் கை கடிகாரத்தினை பார்த்த எம்டி ஓகே லெட் ஸ்டார்ட் என்றார். எல்லோரும் கிளம்பி கீழே வந்தோம். எங்களது பிற ஊழியர்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பியது. வண்டியில் எல்லோரும் ஏறினோம். நான் 3வது டெம்போ டிராவலரில் ஏறிய போது என்னையும் அறியாமல் எங்கள் தொலைக்காட்சி கட்டிடத்தின் மேலே பார்த்தேன். அங்கே சுவரில் நின்று கொண்டிருந்தார் அந்த பெரியவர். எங்கள் அலுவலகத்திற்குள் புயல் போல் நுழைந்து எங்களை எச்சரித்து மின்னலாய் மறைந்தவர். நான் சின்ன திடுக்கிடலுடன் எனது கைபேசி கேமராவினை மேல் நோக்கி திருப்ப மின்னலாய் மறைந்தார். எல்லோரும் ஏறியது. 3 வண்டிகளும் கிளம்பின. எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் ரம்யா. கொஞ்சம் செக்ஸியாகவே உடை அணிந்திருந்தாள். அது எந்தவித உறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. அவளின் உடல் வாகிற்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. லெகின்ஸில் அவள் கால்கள் மிக அழகாயிருந்தன. சொல்லுங்க லதா, எப்படி உங்களுக்கு இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்று கேட்டாள். நான் புத்தகத்தில் ஆரம்பித்து விவரமாய் சொன்னேன். அவள் தன் அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் பேசும்போது அதீத ஆர்வத்துடன் பேசுவது எனக்கு புரிந்தது. நான் அவள் அழகிய கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். மெல்லிய வான் நீளத்தில் இருந்தது அவள் கண்கள். என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்ல, உன்னோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பெண்ணான எனக்கே அது ஒரு கிக்கை தருது என்றேன். சரிதான், எங்க அம்மா சொல்ற மாதிரியே சொல்ற. அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுல என்னை பார்த்த நர்ஸ் இந்த பொண்ணு பாம்பு கண்ணோட பிறந்திருக்குன்னு சொன்னாலாம். எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க, அந்த நர்ஸ் சொன்னது சரிதான், உன்னோட கண்ணு பாம்பு கண்ணு மாதிரி கவர்ச்சியா இருக்குன்னு. அதெல்லாம் விட ஒரு தமாஷான விஷயம், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு லெக்சரர் என்னை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி செமஸ்டர்ல என்னை காஃபி ஷாப்புக்கு அழைச்சிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் ஒரே விஷயம்தான் சொன்னேன், என்னோட கண்ணை விடாம ஒரு 10 நிமிஷம் நீங்க பார்த்தா நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு கல்யாணம் பத்தி பேச வைக்கிறேன்னு. அவரும் ஓகேன்னு முயற்சி பண்ணாரு. ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல. கையை குலுக்கிட்டு லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்றாள். நான் முயற்சி பண்ணவா? அட, அதுக்காக உன்னை லவ் பண்ண முடியுமா என்று வாய்விட்டு சிரித்தாள். எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த பரத், ரொம்ப தீவிரமா போகுதே உங்க டிஸ்கஷன், நான் வேணும்னா பார்க்கட்டுமா ரம்யா? உங்களுக்கு அந்த சான்ஸ் தர்றேன், காட்டுக்கு போனதும் வச்சுக்கலாம், அப்படியே உங்க ஒய்ஃப் கிட்டையும் பர்மிஷன் வாங்கிடுங்க என்றாள். அட, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவரை பத்தி மட்டுமில்ல, இங்க என் கூட பயணிக்கிற எல்லார் பற்றியும் செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லா விவரங்களையும் சேகரிச்சு நகை நுனியில வச்சிருக்கோம் என்றாள். எந்த ரூட்ல போறோம்? பரத்திடம் கேட்டாள். கோயம்புத்தூர் பாலக்காடு ரூட்னு எம்டி முடிவு பண்ணியிருக்கார். வழியில டீ பிரேக், கோயம்புத்தூர்ல லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கு என்றான். நான் ரம்யாவின் கைகளை பார்த்தேன். வழவழவென்றிருந்தது. என் பார்வையை புரிந்து கொண்டவளாய் அவள், நல்ல வேளை நீ ஆம்பளையா பிறக்கல என்றாள். நான் சிரித்தேன். என் சிரிப்பின் அர்த்தம் அவளுக்கு புரியாது. திடீரென்று பரத் ஆரம்பித்தான். நாம ஏன் கோயம்புத்தூர் போகணும்? திண்டுக்கல் போடி வழியா மூணாறு ஏறிடலாமே. நானும் சரி என்றேன். சொன்னதோடு இல்லாமல் முன்னால் சென்று கொண்டிருந்த டெம்போ டிராவலரில் இருந்த எம்டியிடம் பேசினான். ஓகே, நான் கோயம்புத்தூர் பண்ணி சொல்லிடுறேன், மதிய லஞ்சுக்கு வரலைன்னு. அப்படியே உங்க ஓட்டுநருக்கு சொல்லிடுங்க, கிண்டி பாலம் ஏறிடலாம் என்றார். அவனே முதலில் போய்க் கொண்டிருந்த கேமரா வேனிற்கும் தகவல் சொல்லிவிட்டான். எதிர்பாராமல் மாறிய புரோகிராம். நான் ரம்யாவின் முகத்தினை பார்த்தேன். அவள் சிரித்து கொண்டே, பரத் சொன்னத உங்க எம்டி கேட்பாரு போல் இருக்கு. எங்களை எம்டி சஜஸ்ட் பண்ணப்ப ஓகே பண்ணது இவர்தானாம். பரத் சிரித்து கொண்டே, அட ஏங்க நீங்க ஓட்டுறீங்க. அவள் சிரித்தாள். ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. பீர் நாட் அலவுட் இன் திஸ். கூல்னா நான் பீர்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா என்று என்னை பார்த்து சிரித்தபடியே
தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் அந்த குளிர்பான பாட்டிலை எடுத்தான். எல்லோருக்கும் நீண்ட பேப்பர் கப்பில் ஊற்றி கொடுத்தான். இந்த டெம்போ டிராவலர்ல மட்டும்தான் இருக்கா? எல்லாத்துலயும் வாங்கி ரொப்பி இருக்கு. அவங்க தேவைப்படும் போது குடிப்பாங்க. இப்ப நாம குடிக்கிறோம் என்றார் பரத். எல்லோரும் கையில் வாங்கி குடித்தோம். என்ன ருசி! இதை விட்டு பன்னாட்டு பானங்களை தேடி ஓடுபவர்களை நினைத்தால் அவளுக்கு கோபம்தான் வந்தது. நான் குடித்தபடியே இருந்தபோது ரம்யா தன் கையில் இருந்த பேப்பர் கப்பை ஒரே சிப்பில் குடித்தாள். பின் தனது லேப்டாப்பை எடுத்து பக்கவாட்டில் சொருகி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தாள். அவள் நான் விவாதத்தின் போது விவாதித்த ஆதார புத்தகத்தின் பெயரை கேட்டாள். சொன்னேன். அவள் நெட்டில் நோண்ட ஆரம்பித்து விட்டாள். எனக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று மனதில் ஒரு திகில். சொல்லி வைத்தாற்போல் டெம்போ டிராவலர் திடீரென்று சடன் பிரேக் போட்டு நின்றது. பரத் அவசரமாய் கீழே இறங்கினான். ரம்யா, நான், தயாரிப்பாளர்கள் என உள்ளே இருந்த அனைவரும் இறங்கினோம். எங்களது 3 வண்டிகளும் வரிசையாய் ஓரம் கட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்தது. முன்னாலும் வரிசையாய் வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஓரமாய் நின்றிருந்த ஊர் பெரியவர் சொன்னார், நாகராஜன் ரோட கிராஸ் பண்றான். இங்க இருக்கிற பல கிராமங்களுக்கு குல தெய்வம் என்றார் சாதாரணமாக. வண்டி காட்டாங்களத்தூரை தாண்டி இருப்பதை உறுதி செய்தான் பரத். எதிர் திசையிலும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. எங்களது கேமராமேன் முன்னால் கேமராவோடு இறங்கியிருந்தார். முன்னால் சென்று பார்த்தோம். அந்த நீண்ட பாம்பு மெல்ல ஊர்ந்து ரோடின் குறுக்கே கடந்து கொண்டிருந்தது. பெரியவர் தொடர்ந்தார். முதல்ல ரெட்டையாத்தான் இருந்தது. ராத்திரியில கடக்கும்போது 1 லாரி ஏறி செத்து போச்சு. அதுக்கப்புறம் இதே இடத்துல தொடர்ந்து விபத்துக்கள். அப்புறம் கிராமவாசிகள் தொடர்ந்து இங்க 2 பக்கமும் வேகத்தடை போட்டுட்டாங்க. மாறி மாறி காவல் இருப்போம். இப்பெல்லாம் காலை நேரத்துல தான் கடக்குது. உள்ள எங்கேயோ போய் மறைஞ்சிடுது. ஊர்க்காரங்க யாரும் அதை தேடி போறதில்ல. அதுவும் யாரையும் தொந்தரவு செய்யறதில்ல. எம்டி கேமராமேனை பார்த்து, எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்களா என்றார். பண்ணிட்டேன் சார். அது கடந்ததும் கிராமத்து ஆசாமி ஒருவன் வண்டிகளை கடக்க அனுமதித்தான். எம்டி எங்களுடைய வண்டியில் ஏறிக்கொண்டார். வண்டி கிளம்ப ஸ்ட்ரேஞ்ச் என்றார். இந்த ஏரியா பேரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ரம்யா, நான் நெட்ல நேவிகேஷன்ல தான் இருந்தேன். நாகராஜபுரம்னு தான் இந்த ஊர் பேர் காட்டுது. அந்த நேரத்தில் பரத்தின் கைபேசி ஒலித்தது. எடுத்தான். ஓ அப்படியா, ஓகே சொல்லிடுறேன் என்றான். போனை அடைத்தவன் எங்கள் பக்கம் திரும்பினான். நம்ம வேன் டிரைவர் கை காட்டிட்டு இருந்த கிராமத்து பையனை முதல்ல கவனிக்கலையா? சரியான நேரத்துல நிறுத்தலைனா வண்டி அது மேல ஏறி இருக்குமா என்றான். நான் எதேச்சையாக கண்ணாடி வழியே வெளியே பார்த்தேன். ரோடின் ஒரு புறம் அலுவலகத்திற்கு வந்து புயலாய் மறைந்த பெரியவர் நின்றிருந்தார். நான் விக்கித்து போக க்ஷணப்பொழுதில் மறைந்து விட்டார். எனக்கு ஒன்று புரிந்தது. அவர் தொடர்ந்து ஏதோ எச்சரிக்கை தந்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல் இப்பொழுது கொஞ்ச நேரம் முன்னால் ஹைவேஸ் ரோடில் அனைத்து பேருந்துகளும் நிற்க கடந்த பாம்பும் அவர்தானோ என்று தோன்றியது. என் மனதில் தோன்றியதை சொல்ல வண்டியில் இருந்த அனைவரும் அதிர்ந்து போய் என்னை பார்த்தார்கள். எம்டி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அவரது சேட்டலைட் போன் அடித்தது. மத்திய அரசின் அனுமதி பெற்று அவர் அதை வாங்கி வைத்திருந்தார். அதை திறந்த அவர் எங்களை ஒரு முறை பார்த்தார். ஐ வில் கால் யூ பேக் என்று அடைத்து விட்டார். கிளம்பும்போது தொலைக்காட்சி பில்டிங்கின் மீது அவரை பார்த்ததை சொன்னேன். ரம்யா, என்ன தப்பா நினைச்சுக்காத. யூ ஆர் சோ மச் அப்சஸ்ட் வித் யுவர் நியூ வெஞ்சர். அதனால உனக்கு பார்க்கறது எல்லாம் பாம்பாவே தெரியுது. உங்கூட இப்ப பயணிக்கிற நாங்க எல்லாம் மனுஷங்க தான் என்றாள் சிரித்து கொண்டே. நான் கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்தேன். பரத்திற்கு கைபேசியில் அழைப்பு வந்தது. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மற்ற தொலைக்காட்சிக்காரங்களுக்கு இவ்வளவு நேரம் அல்லு கழன்றிருக்கும் என்றபடியே கைபேசியை அடைத்தான். பின் எங்கள் பக்கம் திரும்பினான். நம்ம ப்ரமோ ஓட ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கர ரெஸ்பான்ஸ். எங்கெங்கோ இருந்தெல்லாம் ஃபோன் வருதாம். நான் ஸ்டாப்பா தொடர்ந்து ஃபோன் வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க என்றார். எம்டி எந்த சலனமும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார்.
எனக்கு அது என்னமோ போல் இருந்தது. நான் சார் சார் என்றேன். சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவர் சொல்லு லதா என்றார். நான் பரத்தை பார்த்தேன். அவனும் புரிந்து கொண்டவன் போல் எங்களிடம் சொன்ன விஷயத்தை முழுவதும் மீண்டும் சொன்னான். எம்டிக்கு முகம் மாறியது. மெல்லிய புன்னகை அவர் முகத்தில் இருந்து எட்டி பார்த்தது. லதா, நான் முழுமையா நம்புறேன். இந்த ப்ரோக்ராம் நம்மளோட தொலைக்காட்சி நான் விஷன் தொடர்ல நம்பர் 1 ஆக போகுது. எனது கணிப்பு சரியா இருந்ததுன்னா கதை தொடர்களை கூட இது பீட் பண்ணிடும் என்றார். எல்லாம் உங்க நம்ம அத்தனை பேரோட சப்போர்ட்ல தான் சார் இந்த தொடர் நிற்கும் என்றேன். வண்டி வேகமாய் போய்கொண்டே இருந்தது. ரம்யா, நான் ஒரு வெப்சைட்ல படிச்சேன். நீங்க சொல்ற கோவில்ல ஒரு கற்பனை கோவில்னு போட்டிருக்காங்க. எனக்கு சுர் என்று கோபம் ஏறியது. அதுக்கா இவ்வளவு பாடுபட்டு டிஸ்கஸ் பண்ணி உங்களை எல்லாம் செக்யூரிட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போறோம் என்றேன். என் குரலில் துணித்த கோபத்தில் எம்டி கொஞ்சம் கலவரமானார். நான் கொடுத்த அந்த ஆங்கில எழுத்தாளர் வெப்சைட்ல பார்த்தீங்களா? ரொம்ப விவரமா எழுதியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தேன். அப்படியே தேடும்போது இதுவும் கண்ணில் பட்டது. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவோ கிண்டல் பண்ணவோ இதை நான் சொல்லல என்றாள். வண்டியின் ஓட்டுநர் வண்டியின் வேகத்தை குறைத்து வண்டியை மெல்ல ஓரம் கட்டினார். எங்களின் வண்டி நிற்பதை பார்த்து முன்னால் சென்று கொண்டிருந்த எங்களது கேமரா வேனும் இன்னொரு டெம்போ டிராவலரும் ஓரம் கட்டின. எனக்கு பதைப்பாக இருந்தது. இன்னும் எத்தனை தடவை ஏதாவது தடை வந்து கொண்டே இருக்க போகிறதோ? ஓட்டி கொண்டிருந்த ஓட்டுநர் இறங்கி ஓடினார். பரத் தொடர்ந்து. எம்டி கீழே இறங்க நாங்களும் இறங்கினோம். பின்னால் இருந்து மேலே ஏறிய ஓட்டுநர் பதைப்புடன் கீழே விழாத குறையாக குதித்தான். என்ன என்றேன். பெரிய பாம்பு ஒன்று கிடக்குது, சுருண்டு. உசுறு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஷிட் என்றார் எம்டி. மற்ற வண்டிகளின் ஓட்டுநர்கள், வண்டியில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் இறங்கி ஓடி வந்தார்கள். கேமராமேனை அழைத்து வண்டி மேல் இருந்த பாம்பை படம் எடுக்க சொன்னார் எம்டி. கேமரா மேன் மேலே ஏறி படம் எடுத்த போதுதான் அது நடந்தது. பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கிய கிளைக்கு தாவியது அந்த பாம்பு. சடார் என்று. எல்லோரும் அதன் தாவலை பார்த்து பிரமித்து நின்றோம். எனக்கு கொஞ்சம் உதறல் இருக்கத்தான் செய்தது. இந்த முறை எல்லோருக்கும் ஏதோ பயம் எழுந்திருந்தது. எல்லோரும் வண்டிக்குள் ஏறி வண்டி கிளம்பிய பின்பும் மௌனமாய் வந்தனர் எல்லோரும். ரொம்ப நேரம் மௌனமாய் வந்த எம்டி திடீரென்று என்னை பார்த்து, லதா, இந்த தொடர் எண்ணம் எத்தனை நாளா உங்க மனசுல இருந்தது என்றார். நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 1 வருஷம் சார். அதற்கான தகவல்களை நான் திரட்ட ஆரம்பிச்சேன். முதல்ல அதை பத்தி சொன்னது எங்க அப்பா தான். அவர் சின்ன வயசுல நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்வாரு. என்னோட ஃபாதர் 2-3 வேலையில இருந்தார். அப்ப நாங்க கொஞ்ச நாள் கேரளாவில் இருந்தோம். அவருக்கு நல்லா மலையாளம் பேச வரும். அவரோட வேலை செஞ்ச ஒருத்தர் தான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு அது மனசுக்குள்ளேயே இருந்தது போல. அப்புறம் 1 வருஷம் முன்னாடி நானும் அம்மாவும் கோத்தகிரியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க ஒரு இடத்துல பெரிய நாகப்பாம்பு ஒன்ன பார்த்தோம். எனக்கு அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அப்பொழுதிலிருந்தே அந்த பழைய அப்பா சொன்ன விஷயங்கள் மறுபடியும் என்னோட அடி மனசுல இருந்து மேலே வந்தது. இதை எப்படியும் ஷூட் பண்ணணும், சக்சஸ்ஃபுல் தொடரா வருங்கிற எண்ணம் வலுப்பெற ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு எப்பவுமே அம்மன் கோவிலுக்கு போற பழக்கம் நாங்க மயிலாப்பூர்ல இருக்கும்போது ஏற்பட்டது. நான் வாரம் போவேன். அங்க இருக்கிற முண்டக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு போவேன். அங்க இருக்கிற பாம்பு புத்துக்கு பால் ஊத்துற பெண்கள் பக்தியோடையும் ஒருவித பயத்தோடையும் ஊத்துவாங்க. எனக்கு தெரியும் அது உள்ள வயசான பாம்பு இருக்குன்னு. எம்டி மட்டுமல்ல, பரத் மற்றவர்கள் எல்லோரும் என்னையே ஆவென்று பார்த்து கொண்டிருந்தது எனக்கு புரிந்தது. பரத், பாம்பு மேல உங்களுக்கு இத்தனை இஷ்டமா என்றான் படு சீரியஸாக முகத்தனை வைத்து கொண்டு. நானும் சிரித்து கொண்டே, ஆமாம் சார். இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா ஒரு தடவை சொன்னாங்க. சமீபத்துல நான் 4வது படிக்கும்போது அம்மா கூட உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தனாம். அப்ப அதுல சைனால பாம்பை சாப்பிட்றதா காண்பிச்சிருக்காங்க. அமைதியா இருந்தனா கோபத்துல கையில் இருந்த டீ கப்பால தொலைக்காட்சி மானிட்டரை ஓங்கி அடிச்சிட்டனாம் என்றேன். அட என்ற எம்டி
நல்ல வேளை நீங்க சொன்னதும் இதை ஓகே பண்ணிட்ட. இல்லனா என் மேல என்னத்தை வீசி இருப்பீங்களோ என்று சீரியஸாய் போய்க் கொண்டிருந்த விஷயத்தை கொஞ்சம் சகஜமாக்கினார். நான் கூட தாய்லாந்துல பாம்பு ஃப்ரை பண்ணி சாப்பிடுறத நேரே பார்த்திருக்கேன். அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துடுச்சு என்றான் பரத். ரம்யா ஏதோ யோசனையில் இருந்தாள். அவள் தனது மடி கணினியை விடாமல் நோண்டிக் கொண்டிருந்தாள். அவள் நாங்கள் எல்லாம் பதை பதைத்து இறங்கி பார்க்க போன போது கூட அவள் அமைதியாய்த்தான் உட்கார்ந்திருந்தாள். ராம்சந்தர் எங்களுடன் இறங்கி வந்தார். நான் அவர் பக்கம் திரும்பினேன். அவர் அமைதியாய் உட்கார்ந்திருந்தார். நான் பார்ப்பதை உணர்ந்தவராய் என் பக்கம் திரும்பினார். மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டிஐஜி சொன்ன உடனேயே இந்த ப்ராஜெக்ட்ல செக்யூரிட்டியா வர ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு இது மாதிரி மிஸ்டேக், அதாவது மர்மமான விஷயங்கள்ல எல்லாம் பயங்கர ஆர்வம் உண்டு. எனக்கே சில விஷயங்கள் நினைவில் வருது. ஒரு தடவை நானும் ஒரு வாழும் பாம்பை எங்க ஊர்ல பார்த்திருக்கேன். உங்களுக்கு கேட்டா சிரிப்பா கூட வரலாம். ஆனா நடந்த விஷயத்த என்னால எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது என்றார். எம்டி, லதா, இப்ப அவர் சொல்றத கேட்டுக்கங்க. காட்டுக்குள்ள நாம போக ஆரம்பிச்சதும் இப்ப அவர் சொல்ற விஷயத்த அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் என்றார். எஸ் சார் என்ற நான் ராம்சந்தர் பக்கம் திரும்பி நீங்க சொல்லுங்க என்றேன். எங்க வீடு கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமம், திருவிடைமருதூர்னு. எங்க வீடு நீண்ட வீடு. வாசல்ல இருந்து பார்த்தா பின்னாடி கிணறு தெரியும். வெளியில தான் தனியா பாத்ரூம். பூசணி, புடலை, கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருந்தோம். ஒரு நாள் ராத்திரி நான் பின்னாடி போயிட்டு வரும்போது சுன்னு சப்தம். நான் பயந்து போய் வேகமா வந்த. என் பின்னாடியே அது வந்தது. நடு ஹாலுக்கு வந்துச்சு. எங்க அப்பா அம்மா எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. எங்க தோட்டத்துல வாழும் பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது வரைக்கும் நாங்க யாரும் பார்த்ததில்ல. தாத்தா கூட சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, வீட்டுல பின்னாடி வாழும் பாம்பு இருக்குடா, அதை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு. வீட்டுக்குள்ள வந்த பாம்பை பார்த்ததும் எல்லாம் அப்படியே நிக்கிறோம். அதோட வாய் பகுதியில இருந்து ரத்தம் மாதிரி கொட்டுது. எங்க அப்பா அதுகிட்ட தைரியமா போய் பார்த்தாரு. அதோட நாக்குல தோட்டத்துல இருந்த ஏதோ பெரிய முள். எத்தனை நேரம் ஆச்சுன்னு தெரியல. அதை பிடுங்கி விட்டாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருந்த பாம்பு எங்க எல்லாரையும் சுத்தி வந்து முன்னாடி நின்னு படம் எடுத்து தலைய ஓங்கி ஓங்கி தரையில் அடிச்சு செத்து போச்சு. அப்போ உயிரோடு இருந்த பாட்டி சொன்னாங்க, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த வம்சத்திலையும் பாம்பு கொத்தாதுன்னு சொன்னாங்க. நாங்களே எங்க தோட்டத்துல அதை கொண்டு போய் புதைச்சிட்டோம் என்றார். வாசுகை சிரித்தாள். சார், இது எல்லா கிராம வீட்லயும் சொல்ற கதை. இத பல பேர் சொல்லி பல தடவை கேட்டாச்சு. ப்ளீஸ் கிண்டல் பண்ணாதீங்க. நான் கண்ணால பார்த்தது. நான் ஏன் பொய் சொல்லணும் என்றார் அவர். எம்டியும் உண்மையத்தான் சொல்றாரு. அவர் சொல்லும் போதே அது தெரிஞ்சது என்றார். ரம்யா, ஆமா, உண்மையத்தான் சொல்றார். நாங்க இங்க வர கிளம்பினப்பவே இந்த விஷயத்த எங்கிட்ட பகிர்ந்துகிட்டார். எம்டி பரத்திடம், முதல்ல போற கேமரா வேன்ல இருக்கிற ஓட்டுநருக்கு சொல்லுங்க, நாமெல்லாம் சாப்பிடலாம் என்றார். பரத் கைபேசியை எடுத்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.